திருச்சி கரூர் ரோடு தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் அண்ணனுடன் 1000 பேர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார். அவர் யார் இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி, அதோட விடுங்க. அவரை போய் சும்மா ஆகுனா இழுத்து கொண்டு வந்து நிறுத்துவீங்க. நீங்கள் ஏன் திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது? யாருக்கு பயப்படுது? அதிமுக கூட இல்லை. எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணோம், அங்கே போயிருச்சுங்க. ஒரு 2 பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு 2000 பேர் சேர்ந்தார்கள். கூண்டோட காலி அது அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிட்டுருக்கோம். அதை விட்டு தொலைங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. நான் பிறக்கும்போதே கருவில் இருக்கும்போது இவன் தான் எதிரின்னு குறித்து தான் பிரசவமானேன். அதனால் நீங்கள் இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே ஃபிக்ஸு. அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்படி தானே? பயப்பில்லை. தினம் அமைச்சர் 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு யாருனே தெரியாத 2 பேர் கட்சியை விட்டு விலகினார்கள், 1000 பேர் இணைந்தார்கள். எனக்கே இவன்லாம் யாருன்னு தெரியலையே, கட்சியை நடத்துகிற எனக்கே தெரியல. அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேட்டி தினம் பேட்டி. இப்போ பயம்தானே? ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாரும் செல்ஃபோனையும் பறிச்சுக்கிட்டு வழக்கை போட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடியெல்லாம் சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க. இப்போ தான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடுறதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பயம் இல்லாமையாக இருக்குது. பயம் இல்லாமையா என் சின்னத்தை எடுத்தீங்க? பயம் இல்லாமல் எனக்கு என்ன ரைடு விட்டீங்க என்ன பண்ணீங்க? ரைடு விட்டீங்களா? என்ன பண்ணீங்க? நடவடிக்கை இருந்தா சும்மா அச்சுறுத்தணும். எதுக்கு 6 தேர்தலை சந்தித்தவன் ஒரு விவசாய சின்னத்தை வச்சு அவனை அவசரமாக அந்த சின்னத்தை நீங்கள் எடுத்தீங்க? பயந்தானே? அப்புறம் இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் அங்கீகரிக்கப்பட்ட 7 விழுக்காடு வச்சுருந்தேன், 1 விழுக்காடு தான் குறைஞ்சி. அந்த சின்னம் இருந்தால் அப்போ வாய்ப்பு தரணும்ல, திருப்பி அதை எடுத்துக்கிட்டீங்க. இப்போ 8 விழுக்காட்டுக்கு மேலே வந்துட்டேன். இப்போ நான் கேட்குற சின்னத்தை கொடுக்கணும். அதே விவசாய கொடுன்னு வாங்கினேன்னா என்ன பண்ணிடுவீங்க? சும்மா ஏதாவது அவன் எல்லாத்துக்கும் நல்ல காலம் தான் பிறக்கும். வீட்டில் அப்பா செத்து அழுதுகிட்டு இருந்தாலும் வீட்டு வாசல் நின்று நல்ல காலம் பிறக்கும் தான் அடிப்பான். வேணா நீங்கள் வேணா பாருங்க. எதுக்காக சாதகமாக இருக்கு? ஆக சிறந்த ஆட்சி இது வரைக்கும் இருந்த முதலமைச்சர்களே தி ஒஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இவர் தான். ஆட்சி இது யாராவது ஏதாவது எடுத்து சொல்லுங்க.